அம்மா சுபத்ரா சுபத்ரா அழாத சுபத்ரா. இப்ப எதுக்கு அழற? எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அம்மா என்னம்மா நடக்குதுங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிடும். நிச்சயமா சரி பண்ணிடலாமா? அம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா. எப்படியாவது அந்த டாக்குமெண்ட் நம்ம டூப்ளிகேட்னு ப்ரூவ் பண்ணிடலாமா? அத்தை யோசிச்சு பாரு ராகவ், உன் அம்மாவோட சைன் அச்சு அசலா அந்த டாக்குமெண்ட்ல அப்படியே மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ராரே சுபத்ரா தான் வந்து சைன் பண்ணான்னு சாட்சி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாம எப்படிடா போய் அது டூப்ளிகேட் டாக்குமெண்ட் சொல்ல முடியும்? அப்படி சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்பா முதல்ல வீட்ல இருக்கிற டாக்குமெண்ட் எப்படி அந்த ஆள் கைக்கு போச்சு? எதுக்கு விஷால் இப்ப என்ன பார்த்து முறைக்கிற? என்ன இப்ப அந்த டாக்குமெண்ட்ட நான் திருடனேன்னு சொல்ல வரியா? ஸ்ரீஜா நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. வீட்ல இருக்கிற டாக்குமெண்ட் எப்படி அந்த ஆள் கைக்கு போச்சுன்னு தான் கேட்டேன். அது எப்படி எனக்கு தெரியும்? உனக்கு தெரியாது? என்ன விஷால் சொல்ற? அத்தைக்கு என் மேல இருக்கிற கோவத்தை நீ இன்னும் அதிகமாக்க நினைக்கிற. அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா வந்தவரு யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அந்த டாக்குமெண்ட் நான் அவர்கிட்ட கொடுத்திருக்க முடியும்? நடிக்காதரி. சத்தியமா வந்தவர் யாருன்னு உனக்கு தெரியாது? ஆமா, மாமாவுக்கே வந்தவர் யாருன்னு தெரியல. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? சும்மா நடிக்காத. விஷால் விஷால், இப்ப நமக்கு சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த விஜயராகவன் கையில இருக்கிறது டூப்ளிகேட் டாக்குமெண்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்பதான் இந்த வீட்டை நம்மளால பாதுகாக்க முடியும். அதான் எப்படி இசை? ஐயோ, நான் இந்த வீட்டை நல்லா பார்த்து பண்ண நம்பிதான் இந்த வீட்டை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா நான் என்னோட அஜாக்கிரதையால சுபத்ரா இந்த வீட்டை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அம்மா அம்மா உங்களுக்கு தெரியாம நடந்ததுக்கு நீங்க எப்படிமா பொறுப்பாக முடியும்? சுபத்ரா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. எப்படியாவது நமக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்த வீடு யாருக்கு எப்படியோ, ஆனா எனக்கு இந்த வீடு வெறும் கட்டடம் மட்டும் இல்ல. என் அம்மா, என் அப்பா எல்லாமே எனக்கு இந்த வீடுதான். சுபத்ரா யாருமே மதிக்காம இருந்த இந்த சுபத்ராவை ஒரு முதலாளியா மாத்தினது இந்த வீடுதான்.